என்ன தெரியுமா, இந்திய நோட்டோட ரூபாங்க இது. அந்த சிம்பிளை தாங்க செதுக்கி வச்சுருக்காங்க. கைஸ், நம்ம தமிழ்நாட்டிலே இதான் பார்த்தீங்கன்னா பெரிய ட்ராகன் ஃப்ரூட்னு நினைக்கிறேன். ஏன் ப்ரோ, தமிழ்நாடா இல்லை இந்தியாவா? இந்தியாவிலே தான் பெரிய ட்ராகன் ஃப்ரூட்டு. வணக்கம், நான் தான் பாபு. கைஸ், இது பார்த்தீங்கன்னா பார்ட் 5ஓட பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டினியூட்டி. ஒரு ஆஃபர் போகுதுங்க. அது என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 1000 கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி வித் லெக் பீஸோட பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் போகுது. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இதில் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோ பார்த்தீங்கன்னா ராவன் ஆஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காது. அதோட சேனலையும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் போகிறோம், அதை பற்றி டீட்டெயிலாக வந்துடும். வாங்க நம்ம இப்போ வீடியோ பார்க்கலாம். கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இருந்து வியூ பண்ணிட்டு நம்ம கிளம்பிட்டோம். நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக நல்லா போச்சு. ஆனால் என்னென்னா நமக்கு டைமிங் வந்து செட் ஆகலை. ஒன் டே ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து சுற்றி பார்க்கணுங்க. இதுக்குன்னு தனியாக பார்த்திங்கன்னா டைமிங் போட்டு வரணும். அதான் மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு போனால் நீட்டாக போகணும்னு சொல்லி ஐடியா பண்ணிக்கிருக்கேன். லீவை போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக பார்த்திங்கன்னா ட்ரிப்பு போகணுங்க. வீக்கெண்ட் ட்ரிப்பு போகலாமா இல்லைனா மந்த்லி ட்ரிப் போகலாமான்னு சொல்லி மறக்காமல் நம்மளுக்கு கமெண்டில் பார்த்திங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு அப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டைமிங் வந்து கேப்சர் பண்ணி நம்ம நல்லா விளாக் பற்றிலாம் பண்ண முடியும். நல்லா இருக்கா? ஓகே, சரி, ஓகேங்க, வாங்க கிளம்பலாம். ஆஃப் ரோடாக இருக்குது. ஓ மை காட், பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ, எங்கே எடுப்போமா? இல்லை அங்கே போயிடுமா? அங்கேயும் நல்லா இருக்கு வியூவு. அங்கேயே எடுத்துக்கூட போவோம். அங்கேயும் சுற்றி பார்ப்போம். டைமிங் இருந்தா 3 நாள் சுற்றி பார்க்கணும் ப்ரோ. டிக்கெட் எடுக்கணும், லாட்ரி டிக்கெட்டு. வேஸ்ட்டா? நம்ம நாங்கள் ஒரு ஸ்பாட் காமிச்சல, அங்கேயும் எல்லாமே பண்ணியிருக்கணும். இங்கேயும் எடுப்போம். வேறு நல்ல ஸ்பாட் கிடச்சா அங்கேயும் போய் எடுத்துக்கலாம். மணி கரெக்டாக 2:10 தான் ஆகுது, 2:20 ஆகுது. நல்லா இருக்குமாங்க? இது சும்மா நடந்து போகிற மாதிரி இருக்குண்ணா. ஆமாம், சரி, ஓகே, வாங்க போகலாம். கைஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கல. நம்ம இன்னொரு ஸ்பாட் பார்த்தீங்கன்னா வரப்போ பார்த்தோங்க. அந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ அங்கே கிளம்பிட்டோம். ஆனால் இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போடுறதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் ஒரு நல்லா சார்ஜ் போடுறதுக்கும் ஒரு கடை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சி. அந்த ரீசனெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணாமல் இருந்துச்சு. இந்த விளாக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம் அடுத்த லொக்கேஷனுக்கு. நம்ம சாப்பிட்ட ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இப்போ தாண்டி போய்க்கிருக்கோங்க. ப்ரோ, இந்த ஜீப்பில் ஃபோட்டோ எடுத்துக்கோமா ப்ரோ? ப்ரோ ப்ரோ இதில் நல்ல ஜீப்பாக பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கோமா? கேரளா ஜீப் ப்ரோ ஃபுல்லாக. இந்த வண்டியில் போமா? காய்ஸ், இதில் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்க்குறேங்க. செட் ஆக மாட்டேங்குதுங்க. ப்ரோ, எங்கே எடுக்கலாம்? இங்கே ஃபோட்டோ எடுப்போமா? இங்கே ஃபோட்டோ எடுப்போமா? ஏன் ப்ரோ, என்ன ரெண்டு ஃபோட்டோ? இது என்னது? மூடுபெட்டி டேம். என்ன டேமு? வாவ், செம்மையாக இருக்குங்க.
ஃபுல்லாக டேம் தான் நம்ம இப்போ சுற்றி பார்த்துருக்கோம் கைஸ். நான் இடையில பார்த்தீங்கன்னா ஏரி லேக்கு அப்படி இப்படிலாம் சொல்லியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா டேமுங்க. டேமை தான் பார்த்தீங்கன்னா நான் மாற்றி சொல்லிட்டேன். மயிலோட ரெக்க வச்சிருக்காரு பாய். கீர்த்தனா கீர்த்தனா ஓகே 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 நல்லா இருக்குது. ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம். சரி விடுங்க பார்த்துக்கலாம். ப்ரோ இது ஏரியும் கிடையாது லேக்கும் கிடையாது, இது டேமு ப்ரோ. ஆ ஃபுல்லாக நேரத்தில் வந்தோடனே டீ தூள் வாசனை குப்புன்னு அடிக்குது கைஸ். எந்த ரோட்டை அடைச்சிடும்? இந்த ரோட்டாவா? அந்த ரோட்டாவா? சரி சரி கைஸ். வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோங்க. ஃபுல்லாக ஏதோ காஃபி இந்த மாதிரி ஏதாச்சும் டீ தோட்டம் தான் நினைக்கிறேன் கைஸ். நானும் காட்டு மாடு யானை யாராச்சும் வந்துடும் பார்க்குறேன், வரமாட்டேங்குது. எப்படி பார்க்குறது? ஏன் ப்ரோ காட்டு யானை மாடு இதெல்லாம் பார்க்கணும். காட்டுக்குள்ள போறவா என்ன ப்ரோ? கைஸ் உண்மையை சொல்ல போனால் தமிழ்நாடு ரோடுக்கும் கேரளா ரோடுக்கும் பார்த்தீங்கன்னா கேரளா ரோடு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. நம்ம வாட்டுக்கு ஜாலியாக பார்த்தீங்கன்னா ரோட்டில் கார்னரிங்காக இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டுக்கு ஜாலியாக வைப் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா ரோட்டில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி போகலாங்க. எந்த ஒரு மேடும் பழமும் வராது, கொண்டுக்குழியும் வராது. நம்ம வாட்டு ஜாலியாக பார்த்தீங்கன்னா ரைடு பண்ணிட்டு போகிறதுக்கு நல்ல ஒரு பிளேஸுங்க இது. எனக்கு குதிரை மட்டும் நிற்கிது. ரைடு போகணுங்க. நம்ம ஏற்கனவே குதிரை ரைடு நிறையா போனதுனால பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்ம போகல அவ்வளோவா. இங்கே மியூசியம்லாம் இருக்குங்க. இங்கே வரும் மியூசியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் விளையாடுது. எல்லா மியூசியம் இருக்கு ப்ரோ. மியூசியம் போமா? இது என்னென்ன இருக்குண்ணே உள்ள? கார்டன் வேற பீஸா அதுக்கு கார்டன் இருக்காங்க ஐஸ் ஃபுல்லாக மேலே மிளகு எல்லாமே. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மோஸ்ட்லி எல்லா இதுவுமே உள்ளே இருக்குது போல். உள்ள என்னென்னக்கா இருக்குது? உள்ள இது பீஸா ஃப்ரீ தானா? டோக்கன் அதாவது எல்லாமே காஃபியா எல்லாமே இருக்கணும். உள்ள போய்ட்டுமா? வேற என்ன இருக்கு? உள்ள போய் சுற்றி பார்த்துட்டுமா? ப்ரோ அங்கேயே வெட்டி செலவு 40.
ப்ரோ நேச்சர் ப்ரோ என்ன ப்ரோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கார்டனுக்கு கோடன் சாக்லேட் பார். ஓகேங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக வச்சுருக்கேன் சொன்னாங்க. பேக் யோசிச்சு வந்துடுவோமா சரி வேணாம் திங்ஸ் என்ன பண்ணும் இது ஃபோட்டோ எடுத்துக்கோ நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. கைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சராக வியூ சூப்பராக இருக்குது. ஆமாம் கைஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டோம். வர்றப்போ நேச்சராக இருக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கமே. ரோஸ் வில்லாங்க இது பேர். நல்லா இருக்குது நேச்சராக. இது பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பாட்டாக பார்த்தீங்கன்னா போடுவீங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபுல்லாக ரோஸ் பூ எல்லாம் இருக்குது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்தோடனே உட்காரதுக்கு ஒரு சின்ன ப்ளேஸ் ஒன்று இருக்குங்க, நல்லா இருக்குது. அப்புறம் இங்கே ஃபோட்டோ எடுக்குதா ப்ரோ தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கள்ளி செடின்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குங்க. இதில் நம்ம பேர் எழுதிட்டு வந்துடுமா, பாபு லாக்ஸ் TN57 இந்த இதை எழுதிடுமா என்ன ப்ரோ? ப்ளீஸ் டோன்ட் நாட் பிக் அப் லீவ்ஸ் ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் போட்டிருக்காங்க. என்னன்னு தெரில நம்மளுக்கு. இதுதான் எங்கள் வீட்டில் இங்கிலீஷ் படின்னாங்க. நான் கபடின்னு இங்கிலீஷ் எங்கள் வீட்டில் படினாங்க. நான் கபடின்னு அப்புறம் இப்போ கடைசியில் எதுவும் போச்சு. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரிய வகையான செடி எல்லாமே இருக்குங்க இங்கே. கைஸ் நம்ம தமிழ்நாட்டிலே இதான் பார்த்தீங்கன்னா பெரிய ட்ராகன் ஃப்ரூட்னு நினைக்கிறேன். ஏன் ப்ரோ தமிழ்நாடா இல்லை இந்தியாவா? இந்தியாவிலே தான் பெரிய ட்ராகன் ஃப்ரூட்டு. இங்கே தமிழ்நாட்டிலே இதான் பார்த்தீங்கன்னா பெரிய ட்ராகன் ஃப்ரூட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம மூணாறு கார்டனில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. இது மோஸ்ட்லி வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். அந்த கார்டன் பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலே தான் இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே வர ஃபீல் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குங்க. என்ன ப்ரோ கரடிக்கு முடி முளைச்ச மாதிரி இருக்குது. எல்லாமே இருக்குது, எல்லாமே முள்ளு செடி தான். இதெல்லாம் எங்கே தெரியுமா பாலைவனத்தில் விளையாடுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. பாலைவனம். இதில் வெறும் மரமாக இருக்குது. கடலோரம் வாங்கிய காற்று. கைஸ் பார்த்தீங்கன்னா வேலை லெவலில் அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த கார்டன். கைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா சின்னதாக வியூ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளம்பிடுவோங்க. இங்கெல்லாம் பெரிய பெரிய இது இருக்குங்க. களி செடி தானே இது பேர்? களி செடி. இதெல்லாம் பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா மேன்ஹூஸ் வேல்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி வர மாதிரி எடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? மேன்ஹூஸ் வேல்டு அவன் பேர் வந்து பேர் கிரில்ஸ். நம்ம இப்போ சரவணா பாலைவனத்தில் இருக்கோம், அதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன் தண்ணி எனக்கு தெரிஞ்சு. கைஸ் இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா 2:47 ஆச்சுங்க. அது கேட்டஸ் கார்டனா? வே இன் டோன்ட் பிக்கப் அண்ட் ஃப்ளவர் அண்ட் தொடக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கேங்க. நோ என்ட்ரியா கைஸ்? மேலேயும் போய் பார்க்கலாமா? நோ என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா போர்டு போட்டிருக்காங்க, அது மட்டும் என்னன்னு தெரில. நம்ம எப்படி வந்தோம்? இப்படி தான் வந்த மாதிரி ஃபீல் இருக்குது. இப்படி தான் வந்தோமா? இல்லை, இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகணுமா? ஃபுல்லாக எதுவுமே இதான் மட்டும். இதில் என்ன இருக்குது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த கள்ளி செடி தான் கைஸ் அதிகமாக இருக்குது. நம்ம சேவல் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஒரு கைஸ் காட்டு பூனை. இல்லையே சுற்றி பார்க்கலாம் போனாங்க. சின்ன சின்ன டாய்ஸ்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கார்டன் தாங்க இருக்குது. இந்த இருக்குது கைஸ் ஆரஞ்சு ப்ரோ, ஆரஞ்சு. இப்போ இவ்வளோ நேரம் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் இங்கே இந்த ஆரஞ்சை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த இடம் ஒருத்துன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கள்ளி செடி பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம், ஆனால் இவ்வளோ வெரைட்டியாக பார்த்துடலாங்க. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி, அதுக்கப்புறம் வேறு என்ன ப்ரோ ஃப்ரூட் பார்த்துருக்கீங்க நீங்கள் ப்ரோ? இது பேர் சாத்துக்குடி இல்லைங்க, இது பேர் மொசம்பிக்கு தமிழ் மீனிங் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா
இஸ்ரேல் ஆரஞ்சுன்னு சொல்லி இந்த இடத்துல போர்டு போட்டிருக்காங்க. இது இஸ்ரேல் ஆரஞ்சு ப்ரோ. ஆமாம், சாக்லேட் எங்கே இருக்குன்னு தெரியல. அதில் ஒன்றா போர்டில் பார்க்கணும் போல் காய்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு அப்படின்னு போகணும் போல். இந்த ஃப்ரூட் என்ன பேர்? பாய்சன் ஃப்ரூட்டா காய்ஸ்? இங்கே பாருங்கள், பாய்சன் ஃப்ரூட்டுன்னு சொல்லி ஏதோ பேர் போட்டிருக்கு. ஃபாசியன் ஃப்ரூட்டு அப்படி பார்த்தீங்கன்னா கீழே ஏதோ இருக்குங்க. பாய்சன் ஃப்ரூட்டா? இங்கிலீஷ் படிக்க தெரியாது, எவ்வளோ கடுப்பாக இருக்குது. வீட்டு கத்தால தான் அதிகமாக இருக்குது. இதில் ஏதோ செஞ்சு வச்சுருக்காங்க. இது என்னன்னே தெரில. ஸ்ட்ராபெரி கைஸ். இதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி மரங்க. சாரி, ஸ்ட்ராபெரி கொடி தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி வருது. FIG. என்ன தெரியுமா? இந்திய நோட்டோட ரூபாங்க இது. அந்த சிம்பிளை தாங்க செதுக்கி வச்சுருக்காங்க கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெமிலோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் இருக்குது. இது என்ன? கோவானா கொய்யாக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கொய்யாக்கா மரம். அவ்வளோதாங்க. இதையும் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு நம்ம கிளம்பிட்டோம். அந்த சாக்லேட் மரம் இதெல்லாம் எங்கிட்டக்கா இருக்குது? சாக்லேட் மரம் இந்த பார்த்தீங்கன்னா வேறு என்னக்கா இருக்குது? ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணணும். ஏதோ ஃபுட் கவுண்டர் நினைக்கிறேன். ஆனால் இவங்க மட்டும்தான் இருக்காங்க. இது பார்க்க மாட்டேன். இந்த சைடு வந்துட்டோமே. அவட்ட கேட்போமா எந்த பக்கம் ஒன்று ஃபுல்லாக அந்த சைடு நம்ம ஒரு கடை இருக்குங்க கைஸ். அங்கே தாண்டி வந்தோடனே பார்த்தீங்கன்னா தேயிலையோட வாடை இதெல்லாம் சூப்பராக அடிக்குது. ஏன் ப்ரோ? நம்ம திடீர்னு தலைவலி இந்த இதெல்லாம் போன மாதிரி ஃபீல் இருக்குது. நம்ம சாக்லேட் மரம் மட்டும் பார்த்துட்டு போயிடுவோங்க. ஏற்கனவே ஆனால் ஒரு தடவை பார்த்துருக்கேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். சாக்லேட் மரம் இருக்கான், ஆனால் வந்து இப்போதைக்கு அது வைக்கலைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ தேயிலை தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் இந்த சைடு அப்புறம் இந்த கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா போர்டிங் மாதிரி போட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா வச்சுருக்காங்க. உள்ளே என்னென்ன இருக்கோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே விளம்பரப்படுத்துகிற மாதிரி கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன்ஸ் நம்பர் 1 காட்டேஜ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா போர்டு போட்டிருக்குங்க. அதான் சுற்றி பார்த்துட்டோம். இங்கேருந்து நம்ம கிளம்பிடுவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நிறையா பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்கோங்க. இங்கே உள்ள என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு சிலருக்கு எங்கெங்கே இருக்குன்னு எங்களுக்கு கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 1000 கமெண்ட் பண்ணாக்கா உங்களுக்கு ஒரு சிக்கன் வெளியே ஒரு லெக் பீஸோட பார்த்தீங்கன்னா கிவ்வே மாதிரி வச்சுருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க பண்ணுறேன் ப்ரோன்னு சொல்லிட்டு தாங்க காமிச்சாப்பில். சல்லுன்னு பார்த்தா 1000 கமெண்ட்னு வந்து காமிக்கிதுங்க. என்ன கடை இதுன்ற மாதிரி நான் பார்த்துக்கிருக்கேன். எப்படி ப்ரோ? அப்படிதான் ப்ரோ. ஷாக் ஆகிட்டேங்க நானே. ஆமாங்க. சொல்லுங்க, நானும் வாங்கி கொடுத்துருவேன் ப்ரோ. கமெண்ட் 1000 கமெண்ட் எண்ணி பார்ப்பேன். வந்தோடனே உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவேன். ஓகேவா கைஸ்? மாதிரி தான் நீங்களும் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த கிவ்வேல யாரெல்லாம் வின் பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணுறேங்க. 1000 கமெண்ட்டுக்கு மேலே பண்ணுறேன் ப்ரோ. அவர் வாட்டி காப்பி பண்ணி பேஸ்ட் போட்டுக்கிருக்காரு, தட்டி எரிஞ்சுக்கிருக்காரு ப்ரோ. உனக்கு 1000 கமெண்ட்டுக்கு மேலேயே பண்ணுறேன் ப்ரோ நான். ஓகேங்க, மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. மாஸ்க் காமிக்காதுங்க. பிரியாணி என்ன இங்கே கன்ஃபார்ம் ப்ரோ, நாளைக்கு வாங்கி தரேன். என்ன ப்ரோ உடனே என்ன நீங்கள் நாளைக்குன்ற? ஏங்க இருங்க, இப்போ தான் பண்ணிக்கிங்க, செக் பண்ணணும்ல. சரி ஓகே கைஸ், மறந்துடாம பார்த்தீங்கன்னா கமெண்ட் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யார் யாரெல்லாம் கிவ்வே வின் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்.